ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 8 சிறகடி காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா இங்க வந்து ரோகிணி வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவனை கிருஷ்ணவரை அவங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுருக்காங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போனே மனோஜ் எந்திரிச்சு, என்ன ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்க, நைட் எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கணும்னே, உனக்கு கொஞ்ச நாச்சும் கவலை இருக்கா, அதனால நீ நல்லா தூங்கிட்டே இருப்ப, உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இப்படி தனித்தனியா படுக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரோஹிணி பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, முத்துவும் மீனாவும் போய் கிருஷ்ண போய் அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறாங்க. அப்போ ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இவங்க விட்டுட்டு நாங்க ஈவினிங் வந்து நாங்களே கூட்டிட்டு போயிருந்தோம், அவன் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க கிளம்பவும் அடுத்து உடனே ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் வர்றாங்க. வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு போய் இந்த மாதிரி நான் வீடியோ கால்ல அவங்க அம்மா கிட்ட கேட்டு வரேன், அவங்க அம்மா தான் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண வந்து கூட்டிட்டு வந்தோடனே கிறிஷ் கிட்ட வந்து ரோஹிணி பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரி நீ வந்து மீனா கூட போக கூடாது, இவங்க வீட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா கிறிஷ் கேட்கவே மாட்டேங்கன்னா, இல்ல நான் மீனா ஆண்டி கூட தான் போவேன், நீங்க வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க வீட்டுலதான் இருப்பேன்னு. இங்க பாரு கிறிஷ், அப்புறம் நான் எங்கேயா போயிருவேன்னு, நானும் எங்கேயா போயிருவேன் அப்படின்னு கிறிஷ் சொல்றான். இப்ப ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கிறிஷ் இறங்கி கார்ல இருந்து இறங்கி ஓடி போயிடுறான். இன்னடி இப்படி பேசுறான்னு, எனக்கு கிடைச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கிறங்க மாதிரி ரோஹிணி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கிறிஷுக்கு வந்து மீனாவோட அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது சத்யா வந்து கிறிஷ் கிட்ட வந்து உங்க அம்மா துபாயில தானே இருக்காங்கன்னொடனே, என்னது துபாயா அப்படின்னோடனே சத்யா படுத்துட்டே கொஸ்டின் கேட்கிறாரு. அதிர்ச்சியில எந்திரிச்சிடறாரு. டே உங்க அம்மா துபாயில தானடா இருக்காங்கன்னொடனே, ஆமா எங்க அம்மா துபாயில தான் இருக்காங்கன்னொடனே, அங்க இருந்து வரும்போது உனக்கு லாஸ்டா என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னே, எங்க அம்மாவா முறுக்கு சிப்ஸ் கடலை மிட்டாயினோடனே, என்னது கடலை மிட்டாயா, அங்க பேரிச்ச பழம் தானே ஃபேமஸ், என்னது பறிச்சம்பழமா, எங்க அம்மா நான் எதுவும் பறிச்சுட்டுலாம் வரல அப்படின்னோடனே, இன்னொன்னா டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுதான்டா அங்க ஃபேமஸ், உங்க அம்மா அது கூட உனக்கு வாங்கி தரலையா அப்படிங்கிற மாதிரி சத்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் கூட்டு வராங்க. அப்புறம் இப்ப மீனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது சீதாவும் சத்யாவும் இருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து சீதா என்ன சொல்றாங்கன்னா, பேசாம கிருஷ்ண வந்து கவுன்சிலிங் கூட்டு வரலாம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து ஒரு ஹீரோயினை பார்த்து அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்காக கேட்க வராங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து நான் மொத்தம் 30 lakhs கேட்பேன், உங்களுக்காக 5 lakhs கம்மி பண்ணி 25 lakhs கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ அவ்வளவு கொடுக்கணுமா, என்னோட ரெஸ்டாரண்ட் செலவே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா ஸ்ருதி வேணா சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க. இப்ப இதெல்லாத்தையும் வீட்டுல வந்து சொல்றாங்க. அப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு பிசினஸ் மேன் தானே, நான் வந்து திறக்கிறேன்னு. உங்களை யாருக்கு தெரியும் அப்படின்னு. ஆமா இவனை யாருக்கு தெரியுமே, காசு எடுத்துட்டு ஓடுவான், அதுதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் ப்ரொமோஷன். இந்த மாதிரி மீனா போய் முத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சீதா வந்து கவுன்சிலிங் கொடுத்தா சரியாகும்னு சொல்றா அப்படின்னு. இவங்க கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி கிருஷ்ண தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க என்ன கேட்டாலும் நீ என்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன கேட்டாலும் உனக்கு மனசுல தோன்றதை நீ சொல்லுன்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.